வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிரபாஸ் அப்படின்ற உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பாகுபலி அப்படி ஒரு கேரக்டர் பண்ண அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பேர் ரீச் ஆகுதோ இல்லையோ, அவங்க பண்ண கேரக்டர் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு சில பேரோட ஒப்பீனியன். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க கேரக்டர் வைஸும் சரி, அவங்க நடிக்கிற படத்துலையும் சரி, நிஜத்துலையும் அவங்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட ஒருத்தர் இன்னொரு ஒப்பீனியன் சொல்கிறார். அவரோட ஒப்பீனியன் என்னன்னா, அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அவர் பேர் சுத்தமாக ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா அவர் பேர் அவ்வளோ பேருக்கு யாரும் தெரியாது. அவர் பண்ண கேரக்டர் பேர் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற யார் பார்த்தீங்கன்னா ரோவன் அட்கின்சன். யார் அது, என்னடா புதிய பேர்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் பீம். இப்போ சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும். மிஸ்டர் பீம்ன்ற ஒரு பொம்மை ரோல் கேரக்டர் நிஜத்துலேயும் ஒரு அவர் பேசவே மாட்டார். வாயை தந்தி பேசவே மாட்டார். பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிப்பு வரும் நம்மளுக்கு. அந்த பொம்மைங்க இன்னும் கூட பார்த்தீங்கன்னா யார் பெரியவங்க வயசானவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த பொம்மைக்கு அடிமையாக அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. போகோல போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், போகோல தான் போடுவாங்க. மிஸ்டர் பீம் நீங்கள் பார்க்கலாம், இது இருக்க பார்க்கலாம், நீங்கள் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். கார்ட்டூனில் தான் போடுவாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா ரியலாக போடுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவரோட உண்மையான பேர் சொல்லும் போது எத்தனை பேர் தெரியாது? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு ஒண்டி தான் அவங்க பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மிஸ்டர் பீம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருக்குமே தெரியாது அப்படின்ற வாய்ப்பே இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளை அழுவ வச்சவங்களை கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம். நம்மளை கதை அழுவ வச்சா கூட நம்ம ஒரு கட்டத்தில் அவங்கள மறந்துடுவோம். ஆனால் நம்மளை வயிறு குழுந்து சிரிக்க வைக்கிறவங்கள நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டோம். அவர் பேர் எனக்கு கூட தெரியாது. உண்மையாக சொல்லலாம், அவர் பேர் எனக்கு கூட தெரியாது. மிஸ்டர் பீம் அப்படின்றது தான் எனக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு நல்ல கேரக்டர், நல்லா ஆக்டிங் பண்ணுவார். அவரை பற்றி போடலான்னு போகும்போது தான் அவரோட பேரே எனக்கு தெரியும். அவர் பேர் இத்தனால நானும் மிஸ்டர் பீம் தான் நினச்சிருந்தேன். அவரோட லைஃப் ஸ்டோரி, அவர் ஒரு பேசாமலே பார்த்தீங்கன்னா எப்படி காமெடி பண்ணுறது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இங்கேயும் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவர் வாழ்க்கை கதையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணியார் குடும்பத்தில் தாங்க பிறக்கிறாரு. மிகப்பெரிய பணியார் குடும்பத்தில் பிறக்கிறாங்க. நம்ம நாட்டில் பிறக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தா பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக முதல் அடிச்சதுக்கு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க பிறந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் தான் வரும். நீ பெரிய ஆளாகி என்ன பண்ண போகிற, உனக்கு தனியாக அங்கீகாரம் என்ன இருக்க போகுது, உங்கள் அப்பாவை சம்பாரித்த சொத்து நீ சும்மா உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு நீ போய்விடு, அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ண சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க மனசார நிறைய கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அவர் அவர்கிட்ட இருக்க நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எப்படி மாற்றினாரு அப்படின்றது நம்ம கதையில் பார்க்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தரை அழு வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ரோலை பண்ணிகிட்டு இருக்கவர் தான் மிஸ்டர் பீம். மிஸ்டர் பீம் ஷோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று நம்ம பார்க்குறதில்ல. பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்லேருந்து நம்ம இன்னும் கூட அவர் பார்த்துட்ருக்கோம். இப்போ வர 20s கிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஷோவை எல்லாருமே பார்ப்பாங்க. போகோல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகோ சேனல் தான் முக்கியமாக அவரை பற்றி போடுவாங்க. ஆனால் இவர் எப்போ பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா 1955 பிறந்திருக்காரு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், கமலஹாசன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வயசு நம்ம கம்பேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு குழந்தைத்தனமான முகத்தை வச்சுட்டு காமெடி பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அவர் வயசு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவரோட வயசு ஈக்குவல் தான் அவரோட வயசு. இவர் எங்கே பிறகுறாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமில் பிறகுறாரு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இவர் ஒரு மிகப்பெரிய பணியார் குடும்பத்தில் பிறக்கிறாரு. அதேமாதிரி பணியார் குடும்பத்தில் தான் இவர் பிறக்கிறாரு. ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அவருக்கு சில்வர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பணக்கார குடும்பத்துலேயே பிறந்து இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை அதாவது ஒரு அழுத்தம் அவங்க வீட்டில் கொடுத்ததுனால இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்குன்னு க்ரியேட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு ஒரு அடையாளம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுல அவர் மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது. அவர் ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு க்ளோன், அவர் கிளாஸில் மிகப்பெரிய க்ளோனாகவே அவர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தார். க்ளோன் கேரக்டர் அவர் பண்ணுறாரு, நிறைய ட்ராமாஸில் பண்ணுறாரு. நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூலில் ஒன்று படிச்சுட்ருப்போம். நம்ம ஸ்கூலில் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நம்ம பண்ணிகிட்ருப்போம், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருப்போம். அதுலேருந்து நம்ம வெளில வந்துடுவோம். நம்ம அடுத்தது நம்ம வேலை பார்க்க போய்டுவோம் காலேஜ் போனோடனே. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதை விடாமல் ஸ்கூலில் க்ளோன் கேரக்டர் போட்டிருந்தார்ல, க்ளோன்னா உங்களுக்கு ஜோக்கர் அப்படி சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் போட்டிருந்தவர் பார்த்தீங்கன்னா அதை மறக்காமல்
அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பயே அவர் சொல்கிறாரு, மிஸ்டர் பீம்ன்ற விதை வந்து அவர் மனசுக்குள்ளே அப்பயே தூவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவர் வந்து ஒரு ஒரு அழகான பர்சன்லாம் இல்லை அப்படின்னு அவரு சொல்கிறாரு. நம்ம சொல்கிறது இல்லை, அவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் இவர் அழகா இல்லை அசிங்கமாக இருக்கிறது. ஆனால் அவரே அவருக்குள்ளே நினச்சிக்கிறதுனா நான் அழகா இல்லை அப்படின்றது தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்து இவர் ஃபேஸு இவரோட பாடி இது பார்த்துட்டு எல்லோரும் சிரிப்பாங்களாம். அதனால இவர் வந்து க்ளோன் கேரக்டர் நிறைய செலக்ட் பண்ணுவாராம். அந்தமாரி செலக்ட் பண்ணும்போது என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு நான் பண்ணுற கேரக்டரை பார்த்து சிரித்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் காலம் போனோடனே பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற டைலாக்ஸ் நல்லா இல்லை, இவர் பண்ணுற கேரக்டர் நல்லா இல்லை, இன்னும் காமெடி பண்ணுறா, சிரிப்பே வரல அப்படின்ற நிறைய பேர் திட்டும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னும் யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மளை பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் குறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிற அவர், தனிமையை விரும்புகிறார் அவர். பார்த்தீங்கன்னா அவரோட கதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது ஒரு சேடான கதை தான். ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்க முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இவர் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இவர் கிடைக்குது. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, 48 மணி நேரத்தில் நீ ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும் ஸ்டேஜில், அது கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யோசிக்கிறார். அப்போ சின்ன வயசில் பண்ண க்ளோன் கேரக்டர் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் தான் படிக்கிறார் இவர். நிறைய க்ளோன் அதாவது நிறைய மிஸ்டர் பீம் இதில் பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் இவர் நிஜ லைஃப்பில் வந்து காப்பி அடிக்கலாம் மாட்டார். ஒரு சிறந்த ஒரு மாணவர்னே சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. நல்லா படிப்பார், ரொம்ப நல்லா படிப்பார் இவர். அவர் கிளாஸ்லையும் சரி காலேஜ்லையும் சரி ரொம்ப நல்லா படிக்கிற பையனாகவே இருந்திருக்காரு. அப்போ அந்த 48 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த க்ளோன் கேரக்டர் அவர் பண்ணுறாரு. அப்போ மிஸ்டர் பீம் அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணி முடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ அமைதியான பையனா, அதாவது ஸ்கூல் லைஃப்லேயே அமைதியாக ஆரம்பிச்சிட்டாரு. அமைதியாக வச்சு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் அமைதியாக தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளோ அமைதியான பையன் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணலாம், அதுவும் நல்லா இருந்தது அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு திக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, திக்கு வராங்க. அவரால் வந்து பி வருது பார்த்தீங்களா, ஏபிசியில் பி வருது பார்த்தீங்களா, அந்த பி வார்த்தை சொல்லவே முடியாதான் இவரால். என்னடா சொல்கிறேன், மிஸ்டர் பீம் அப்படின்னு வருது, அதில் பி வருது அப்படின்னு அவர் எப்படி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் தான் அவர் மிஸ்டர் பீம் அப்படின்னு சொல்லுவாராம். அதனால தான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவருக்கு வந்து பேசுகிறதே இருக்காது. ஆனால் மிஸ்டர் பீம் அப்படின்னு சொல்கிற இது ஒண்டி தான் இருக்குமே தவிர வேறு எந்த பேசுகிறோட டைலாக்கும் இருக்காது. அதாவது அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேசுகிற டைலாக்கும் அவருக்கு இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து செம்மையாக ஃபேமஸ் ஆனார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு இவர் பிடிச்சி போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா டின்னருக்கு கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவர் திக்கோ இல்லை, இதனால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போனோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. அந்த ஃபுல் பார்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த டின்னரில் ஒரே வார்த்தை, அந்த சார்ஸ் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தை ஒண்டி தான் அவர் சொல்கிறார். வேறு எதுவும் அதை தவிர அவர் எதுவும் பேசலையா. இது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதனால வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காரு. அவர் அந்த லவ் பண்ண பொண்ணையும் அவர் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ, அது படத்துலேயும் அவர் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை அவர் காப்பாற்றிருக்காரு. அப்படி என்னடா பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெளில எங்கேயோ போகிறாரு. அப்போ வந்து ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாரு. ப்ரைவேட் ஜெட்டில் போகும்போது பைலட்டுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைலட் வந்து மயக்கம் வந்துட்டுருக்கு. பைலட் வந்து மயக்கம் வந்து அந்த சீட்லேயே மயங்கி விழுந்துட்டுருக்காரு. இவங்க வந்து போயிட்டுருக்காங்க, ஃபேமிலி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஒரு நிலையாக போல் ஆடி போயிட்டுருக்கு. அப்போ வந்து என்னடா இவங்க ஆடி போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த பைலட் ரூமை திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் பைலட் வந்து மயக்க சிக்கல் இருந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுப்ப ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்காரு. ஒரு லைட்டாக கண்ணு திறந்து மூடுறாரு. இப்போ வந்து வேறு வழியே இல்லை, மிஸ்டர் பீம் தான் வண்டி ஓட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஃப்ளைட்டு அப்படின்றது ஒன்று வந்து ஓட்டினதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டிகிட்ருக்காரு. அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்டிகிட்ருக்காரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த பைலட்டை வந்து நினைவு திரும்ப ஆரம்பிக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பைலட் வந்து கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணிடுறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்பட்டு அவங்க அந்த பைலட்டை நம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது அது வந்து அவங்க ஃபேமிலியை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு அவரால் முடிஞ்சது வந்து ட்ரை பண்ணி என்னத்துக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னா அவரோட முயற்சி தான். அவர் ரியல் லைஃப்லேயும் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சி பண்ணனால தான் மிஸ்டர் பீம் அப்படின்ற பேர் வந்து சொன்னால் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு 100% வாய்ப்பு கொடுத்தாருன்னா அது அவரோட
அச்சீவ்மெண்ட் தான், அவரோட சக்ஸஸ் தான். மிஸ்டர் பீம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சொல்லியிருந்தேன், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆள் ஆனவொடனே என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் அவர் சின்ன வயசுலேயே இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக அந்த கூட இருந்திருக்காரு. அந்த அந்த யுனைடெட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு யதார்த்தமான உண்மை என்னென்னா அவரோட பேர் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பண்ணி தான் தெரிஞ்சதே தவிர மற்ற யாருக்கும் தெரியல. ஆனால் இவரோட புகழ் பேரும் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பரவ ஆரம்பிச்சுது. அவங்க கூட அதாவது அவர் மிகப்பெரிய பணியார் குடும்பத்தில் பிறக்கிறாரு. அதனால் அவர் கூட படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் எதார்த்தமான உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உலகம் ஃபுல்லாக இவரோட பேர் பரவிச்சா அதுதான் மேட்ரு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸில் வந்து கார் ஓட்ட தெரியாத மாதிரி நிறைய இதில் காட்டியிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது கார் கலெக்டர்னே சொல்லலாம். ரியலாக வந்து கார் வந்து செம்மையாக ஓட்டு வராமல் இவர். நம்ம அஜித் இருப்பார் பார்த்தீங்களா, அவரே மாரி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேசர் சொல்கிறாங்க. அவரு மாரி அடியும் பட்டிருக்கு இவருக்கு, நிறைய எலும்புகளும் உடஞ்சிருக்கு இவருக்கு ரேசிங்கில். அவரோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆனால் உண்மையும் அவர் வந்து இன்னும் அவர் போராட்ட முடியல. அவருக்கு ஒரு பெண் பிறக்குது. அந்த பெண் பிறந்து வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ரொம்ப அதாவது பசங்க சொல்லுவாங்க அப்பா பேர் பின்னாடி எடுத்துகிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிவிட்டு வாக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் அங்கே போயிட்டுருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியாக காமெடி பண்ணிடுறாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சிடுறோமா. காமெடி பண்ணுறவங்க வந்து அவங்க உண்மையிலே சிரிக்கிறாங்களா பொய்யா சிரிக்கிறாங்களா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் மிஸ்டர் பீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பொய்யான சிரிப்பு தான் சிரிக்கிறார். ஏன்னா அவர் வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. யாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் வந்துட மாட்டாங்க. வேர்ல்டுலேயே அவர் பேர் மிஸ்டர் பீம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தெரியும். முதல்ல மிஸ்டர் பீம்னு அந்த ஷோக்கு பேர் வைக்கலாமா அவங்க முதல்ல யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காலிஃப்ளவர் அப்படின்றது தான் லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு பேர் வைக்கலாம் கூட நடித்தாங்க. ஏன்னா அதாவது வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட பேர் தான் வைக்கணும் அப்படின்னு நடிச்சிருந்தாங்க. அப்போ தான் மிஸ்டர் பீம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீம் பேர் வைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீம் சொல்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்கும். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பேர் எவ்வளோ ஹிட் ஆச்சு ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் யாரை பற்றி பண்ண சொல்லுங்கள், அவங்கள பற்றி நான் வீடியோ போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.